அண்ணாமலைன்னு கேட்டப்படி சிவன் பார்வதி முருகர் பிள்ளையார் అందరికి వచ్చింది அத்தை அஞ்சுமே நிஜமாவே போன வருஷம் எனக்கு நடந்தது ஒரு மிராக்கல் தான் நான் சொல்லுவேன். அந்த திருச்செந்தூர் போனது இவருக்கு வேலையில லீவே கிடைக்காது, ஒரு நாள் கூட லீவே போட மாட்டார். ஏன்னா அங்கே ஆஃபீஸில் செக்யூரிட்டி வேலை பண்ணுறதுனால லீவ் மாற்றுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, லீவே எடுக்க மாட்டாங்க. திடீர்னு போன வருஷம் மார்ச் மாதம் எங்கள் நாத்தனார் சொல்கிறாங்க, சின்ன நாத்தனார், இந்த மாதிரி நம்ம திருச்செந்தூர் போயிட்டு நம்ம அப்படியே இதுக்கு இது ராமேஸ்வரம் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொன்னாங்க. திருச்செந்தூரா, அவருக்கு லீவே கிடைக்காது அப்படின்னு சொன்னேன். நாங்கள் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க, இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே இதுதான், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்க எங்கள் நாத்தனார் சொன்னாங்க, இல்லை நீ ஒரு வார்த்தை, இவர் பேர் பாஸ்கர், ஒரு வார்த்தை நீ பாஸ்கரை கேளு லீவு கிடைக்குமான்னு சொல்லிட்டு. நான் சும்மா எதாச்சும் அவருக்கு ஒரு எங்கே ஃபோன் போட்டு எங்கே லீவு கிடைக்குமாங்க, ஒரு 4 நாள் லீவு போட முடியுமா, நம்ம திருச்செந்தூர் போய்ட்டு ராமேஸ்வரம்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ சொன்னார், இல்லையம்மா லீவெல்லாம் கிடைக்காதுமா, இங்கே ஆளே இல்லைம்மா மாற்றுறதுக்கு, நான் எப்படிமா போய் கேட்பேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் எதுக்கும் கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொன்னேன். இவர் கிடைக்காதுன்னு நம்பாதன்னு சொல்லிட்டாரு. நானே எங்கள் நாத்தனார்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், எங்களை நம்பாதீங்க, நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு போகிறாங்க, 15 நாள் கழிச்சு போகிறதுக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணுறாங்க ட்ரெயினுக்கு, அதுக்கு கேட்டாங்க. இவர் நான் போட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கெல்லாம் ஃபோன் வருது, அம்மா எனக்கு லீவு கிடச்சிச்சுமா, நீ டிக்கெட் புக் பண்ண சொல்லுன்னு. ஏன்னா என்னால் நம்பவே முடியல. நான் எங்கள் நாத்தனார் ஃபோனை போட்டு டிக்கெட் புக் பண்ணுங்க, நான் என்ன வரீங்களா, ஆனால் வரோம், நான் நம்பவே முடியல, ஆனால் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டோம். நாங்களும் 15 நாள் கழிச்சு